ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் முருகர் கோவில் விளாக் தான் பார்க்க போகிறோம். திடீர்னு பிளான் பண்ணி முருகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் கோவில் போகிறது வந்து சும்மா இல்லை, அந்த முருகரை வந்து நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் அவருடைய சன்னிதானத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு செம்ம சந்தோஷம் என்னை பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில். ஏன்னா திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பிளான் பண்ணோம், திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் முருகரை பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து திருச்செந்தூர் வந்து கோவில் யானை பார்த்துக்குங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திடீர்னு தான் பிளான் பண்ணி திருச்செந்தூருக்கு கிளம்பி வந்தோம். திருச்செந்தூருக்கு வந்து நாங்கள் சென்னையிலேருந்து எப்படி வந்தோம்னா, சென்னை சென்ட்ரலில் வந்து ஈவினிங் 4 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. தினமுமே ஈவினிங் 4 மணிக்கு ட்ரெயின், டேரெக்டாக ஒரே ட்ரெயின் திருச்செந்தூர் போகணும். நாங்கள் என்ன தப்பு பண்ணினா, புக் பண்ணி வந்திருக்கணும். புக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக வந்திருக்கலாம். குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறவங்க புக் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் தெரியாமல் அவசரமாக வந்து டிக்கெட் எடுத்தோம். 4 மணி ட்ரெயினுக்கே 3:50 தான் போய் டிக்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவசரமாக போயிட்டு ஏதோ ஒரு பொட்டியில் ஏறிட்டோம். செம்ம க்ரௌடு, காலை வைக்க கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு. ஒரு 2 ஹவர்ஸ் நின்றுட்டே தான் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழந்தைய வச்சுட்ருக்கவே மேலெலாம் அந்த ஸ்லீப்பர் கோச்சில் கொஞ்சம் இடம் வந்தவே அதில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டோம் குழந்தைய வச்சுட்ருக்கவே. பட் மேலே ஏறி உட்காந்துட்டோம், ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கீழே இறங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், இறங்கி போக முடியல. அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்லையே பாவம் அவ்வளோ கூட்டம் இருந்தது. பாவம் அவங்களாம் அந்த ஸ்மெல்லு எப்படிலாம் நின்றுருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் புக் பண்ணிவிட்டு போயிட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஆனால் புக் பண்ணிவிட்டு போகணும் தான் பிளான். தெரியாமல் ஃபஸ்ட் டைம் அப்படி போயிட்டோம் குழந்தைங்கள வச்சுட்ருக்கவே. ஆனால் நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அந்த மாதிரி புக் பண்ணி தான் போகணும். அதான் ஒரே ஒரு ட்ரெயின் ஈவினிங் 4 மணி இருக்குது. நீங்கள் யாருன்னா போகணுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால இந்த டைமிங்லாம் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, புதன்கிழமை நைட்டு திருச்செந்தூரில் நைட்டு தங்கிட்டு வியாழக்கிழமை சாமி தரிசனம் செய்யணும். அது ஒரு சிறப்பாக, அதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனது புதன்கிழமை, அதனால தான் செம்ம க்ரௌடு. வியாழக்கிழமை தான் சாமியை பார்த்தோம். ஆனால் புதன்கிழமை நைட்டு நாங்கள் போகல. புதன்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு ஏறி வியாழக்கிழமை தான் திருச்செந்தூரே ரீச் பண்ணோம். பட்டு சாமி அன்றைக்கி பார்க்கவே முடியல, செம்ம க்ரௌடு. எத்தனை மணிக்கு, ஒரு மிஞ்சி போனால் 11 மணிக்கு நாங்கள் க்யூவில் நின்று நைட்டு 8 மணிக்கு தான் சாமியே பார்த்தோமே. பீச்சில் நல்லா விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க போனோம். எங்கே சுற்றினாலும் ஒரே கூட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பார்க்கணுன்னு வந்துட்டோம். ஆனால் வெளியே நின்று கும்பிட்டு போயிடலாம் அப்படிலாம் சொன்னாங்க வீட்டில். எனக்குலாம் தெரியாது, நான் வந்துட்டேன், சாமியை பார்க்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி க்யூவில் அத்தனை மணி நேரம் நின்று முருகரை பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இருந்துச்சு. பீச்சில் அவ்வளோ கூட்டம். அந்த பீச்சில் பரவாயில்ல, நம்ம சென்னை சிட்டி சைட்லாம் பீச்சில் அலோவ் பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே திருச்செந்தூரில் அலோவே கிடையாது, எதுக்குமே தடை கிடையாது. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அலைங்களும் அவ்வளோ பெரிய அலைங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சென்னை மெரினா பீச்சில் கூட நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணல, ஆனால் திருச்செந்தூர் பீச்சில் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதுதான் இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம். புதன்கிழமை நைட்டு தங்கிட்டு வியாழக்கிழமை சாமி பார்க்கறது சிறப்பாக. திருச்செந்தூர் முருகனுக்கு இதுதான் சிறப்பாக. எங்களுக்கு இதுவும் தெரியாது, வந்துவிட்டோம். செம்ம க்ரௌடில் மாட்டிக்கிட்ட குழந்தைங்கள வச்சுட்டு. ஃப்ரீ டைமில் வந்துருக்கணும் போல், இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் திருச்செந்தூர்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் போல். நாங்கள் போன டைம் வந்து கட்டிட வேலை கொஞ்சம் நிறைய நடந்துச்சு. கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க, ஜூலை 7 சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய கட்டிட வேலைலாம் நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாம் பீச்சில் குளிச்சுட்டு வந்தாங்க. பீச்சில் குளிச்சுட்டு வந்தோன்னா இங்கே நாழி கிணறு போயிட்டு அதை அந்த ஒரு தீர்த்தத்தை தெளிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு க்யூவில் நின்னாங்க, 2 ஹவர்ஸ் க்யூவில் நின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கூட்டம். அது என்ன ஒரு தண்ணி கிணத்துலேருந்து தண்ணி வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போனப்போ சும்மா ஒரு தொட்டிலேருந்து தண்ணி குதிக்குது, அதை மொண்டு நம்ம மேலே உட்கார வச்சு ஊற்றுறாங்க. அதே இப்போ கட்டிட வேலை நடக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கட்டிடம் பண்ணி பெயிண்டிங். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது வந்து ஓமம் வாழ்ப்பாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து சைடில் கட்டியிருந்தாங்க. கொஞ்சம் அவ்வளோ கேப்சர் பண்ண முடியல. மழையும் வந்துச்சு, நாங்கள் போயிருந்தப்போ மழையும் கொஞ்சம் நிறைய கேப்சர் பண்ண முடியல. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாகவும் வந்துச்சு. அந்த லைனில் நின்றுட்டுருக்கும்போது அந்த பீச்சு மேலேருந்து நின்றுட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக, எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்லா கலராக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். எல்லாம் குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு இந்த நெருக்கத்தில் இப்போ இந்த லைனில் நின்று பிறகு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தால் கூட அப்படி இப்படி நகர முடியாது. ஃபுல்லாக அந்த 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நாங்கள் சாமி பார்த்தது, நின்று சாமி பார்த்தது. இது எப்படி தெரியுமா, திருப்பதியில் குடோன் எப்படி அடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருச்செந்தூர்லேயும் ஒரு 5 குடோனில் உட்கார அடித்து விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூவில் அவ்வளோ நேரம் நின்று அதுக்கப்புறம் தான் சாமி. நடுவில் குழந்தைங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தாலோ ஒரு தண்ணினாலும் எங்கேயுமே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எத்தனையோ ஃப்ரீ இது தான் போனோம், அதுலேயே கொஞ்சமாச்சும் கம்ஃபர்டபுள் ஏதாச்சும் தண்ணி அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த 100 ரூபா கொடுத்து போகிற க்யூவில்
நிஜமாக ஒரே ஒரு கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. நாங்களாச்சும் இந்த குடோனில் அடித்தாங்க, எங்களை ஒரு 5 இடத்துல அடித்தாங்க. அந்த 5 இடத்துலையும் ரெஸ்ட் ரூமு, தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த 100 ரூபா காசு கொடுத்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த குடோன்லேயும் அவங்கள அடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே விட்டுட்டுனே வந்தாங்க. ஆனால் அவங்களும் எங்களை மாதிரி தான் அதே 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் தான் நின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 ரூபா கொடுத்து போகிறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்குற வரைக்கும் நாங்கள் பார்த்த ஆளுங்க அந்த 100 ரூபா டிக்கெட்டில் அப்படியே தான் அதே லைன் தான் போகிறாங்க, அப்படியே நெரிச்சிட்டு போகிறாங்க அந்த 100 ரூபா டிக்கெட். நாங்களும் 100 ரூபா கொடுத்து போகலான்னு தான் பார்த்தோம். சரி வேணாம், ஃப்ரீயாகவே போவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல. ஆனால் இதில் வந்து தான் பெட்டர்னே எங்களுக்கு தோணுது, ஃப்ரீயில் வந்தது தான் பெட்டர். ஓரளவுக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தது எங்களுக்கு. ஆனால் அந்த 100 ரூபா கொடுத்துட்டு போனவங்க பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இடுக்கமாக போனாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் என் பசங்க வேறு 2 பேரும் தூக்குன்னு தூக்கியே வச்சுட்டு இருந்தோம். கையே வலியே தூக்கிச்சு. ஒரு பக்கம் ஷோல்டரில் நாங்கள் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தோமா. இந்த பீச்சில் விளையாடணுன்னா அந்த ட்ரெஸ் ஈர ட்ரெஸ் அதெல்லாம் வேறு எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட் டைம் பண்ணுறால எல்லாமே கட்டிட வேலை கொஞ்சம் நடக்கிறதுனால எல்லாமே மாற்றி வச்சுட்ருக்காங்க ஃபுல்லாகவே. சரி எல்லாத்தையும் தூக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஷோல்டரில் ஆளுக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு ஈர ட்ரெஸ் வேறு கொஞ்சம் இந்த பீச்சில் விளையாடின மண்ணோட வெயிட்டோட மடித்து அப்படியே எடுத்து வச்சிட்டோமா. அது வேறு ஒரு பக்கம். இவளுங்க தூக்குன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க என் பசங்க. அதுக்கு தான் குழந்தைங்க வளர்ந்தவொன்னே தான் போகணும், இதுக்கப்புறம் எங்கேயுமே லாங் ட்ரிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோமே. ஆனால் திருச்செந்தூர் போகணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த முருகரே அங்கே என்னை வந்து பாருன்ற மாதிரி என்னை கூப்பிட்டு அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நான் முருகர்னு முருகராக கும்பிட ஆரம்பித்தேன். நான் இவ்வளோ சீக்கிரம் திருச்செந்தூர் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரும் தான் சப்போர்ட். அவருடைய சப்போர்ட் இல்லைனா நான் கண்டிப்பாக வந்துருக்க முடியாது. அவர் ஒத்துழைச்சார், வா சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து ரொம்ப நாள் அடம் பிடிச்சிட்டே தான் நான் திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முருகரும் மனசு வைக்கணும்ல, நாங்கள் மனசு வச்சா போதாது. அந்த முருகரும் மனசு வச்சு எங்களை வர வச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக திருச்செந்தூர் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அதான் உங்களுக்கும் எல்லா தகவலும் சொன்ன பற்றிலாம் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போது வந்து அந்த புதன் வேலையில் போகிறவங்க வேண்டுதல் இருக்குது, ஃப்ரீயாக போகிறீங்கன்னா போய் நைட்டு தங்கிட்டு வரது இருந்தால் வரலாம். ஆனால் இந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த டைமில் போனீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்ஷாக தான் நின்றுட்டுருக்கணும். மற்ற டைமில் போனால் 1 ஹவரில் சாமி பார்த்துலாமா. ஆனால் இந்த மாதிரி டைமில் போனால் இத்தனை ஹவர்ஸ் ஆகும் போல் சாமி பார்க்க. அதுக்கப்புறம் மயிலெலாம் பார்த்தோம், நிறைய மயிலெலாம் இருந்தது. எல்லா மயிலையும் நல்லா பார்த்துட்டு வந்தோம். ஃபுல்லாமே கட்டிட வேலை எல்லாமே ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து சித்த மருத்துவம் இலவசமாக சித்த மருத்துவமனையே இருக்குது தான். இப்போ ஃபஸ்ட் எய்ட்லாம் கூட பண்ணுறாங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று அங்கே கூட நிறைய பேர் இப்போ க்யூவில் நிற்கிறாங்களா, சாப்பிடாம பட்டினி பசியமாக நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் மயக்கம் போட்டு விழுறாங்க, உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சைடில் அங்கே பார்க்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டியும் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ திருப்பதி எப்படியோ அதே மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு வராங்க. 3 கோடி வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களாம் இப்போது திருச்செந்தூருக்காக. அதனால் ஃபுல்லாமே புதுசாக கட்டிட வேலை எல்லாமே பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. பட் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியுமான்றது தெரியல எங்களால். இது வந்து நாங்கள் இந்த வீடியோ திருச்செந்தூர் போய் ஒரு 2 மந்த் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டேன், பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த க்யூலேயே நின்றுட்டு போனோம். அதுக்கப்புறம் கிட்ட போக என்னாச்சு, எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பாப்பாவுக்கு வந்து காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னடா குழந்தைங்கள வச்சுருக்குமே, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி முன்னே விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் போங்க, குழந்தைய வச்சுட்ருக்கீங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்ருக்கீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணி பேசினால அதுக்கப்புறம் முன்னாடி வேகமாக எங்கள் வீட்டுக்கார குழந்தைய கூட்டு முருகரை பார்க்க இன்னும் 1 ஹவர் நிற்க வேண்டியது இருக்குது. அந்த 1 ஹவர் கேப்பில் வேகமாக கிளம்பி நாங்கள் குழந்தைய வச்சுருந்தனால வேகமாக ஓடி போய் தான் அந்த முருகரை பார்த்துட்டு வெளியே வந்து உட்காந்துமே. நாங்கள் பார்க்கும்போது வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க, பால் அபிஷேகம் பண்ணாங்க. அதை தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பரவாயில்ல, பால் அபிஷேகம் பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேகமாக அந்த குழந்தைங்க அழுவே தான், காது வலி வந்துச்சு அழுவே தான். அந்த இதுவும் நாங்கள் வேகமாக போயிட்டு அந்த பால் அபிஷேகத்தை பார்த்துட்டு இப்போ வெளியே வந்து உக்காந்துனோ தான் அப்பா அப்படின்னு இருந்துச்சு. முதுகு வலியும் கை கால் வலியும் முடியல, கழுத்து வலியும். அந்த பசங்களை தூக்கிட்டு தோள்பட்டையில் வச்சுட்டு இருந்தோமா, அது ரொம்ப முடியல 2 பேருக்கும். அப்படியே வந்து உட்காந்தோம். அப்படியே ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ தான் அப்புறம் பால் அபிஷேகம் பண்ண பாலை கொடுத்தாங்க, அதையும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியால் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் டைம் ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஆனால் ஒன்றுமே நாங்கள் வாங்க முடியல, அங்கே மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே வெஜ்ஜு அவ்வளோ இல்லை, நான்வெஜ்ஜாக தான் இருந்தது. கோவில் பக்கத்தில் வெஜ்ஜு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வெஜ்ஜு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று பார்த்தோம்.
அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 150 சொல்லியிருந்தாங்க. தலகாணி பாய்க்கு தனித்தனி, அதுக்கும் தனித்தனி அமௌண்ட்டு. சரி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு 1000 ஆச்சு. ஒரு 4 பேர் தங்கிறதுக்கு 1000 ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலை 8 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லுவேன். மறுபடியும் அங்கேருந்து காலைல கிளம்பணும். பட் முருகரை பார்க்கவே இல்லை காலையில். அங்கேருந்து சரி காலைல ட்ரெயின் 8 மணிக்கெலாம் ட்ரெயின்னு சொல்லுவேன். நாங்கள் அவசரமாக கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வேகமாக ஓடணும். பட் அங்கே மறுபடியும் நைட்டு தங்கணும். காலைல ஒரு வாட்டி முருகரை பார்த்துட்டு வந்துருக்கலாம். பட் நாங்கள் பார்க்கவே இல்லை, வந்துவிட்டோம். வேகமாக ட்ரெயினுக்கு 8 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லி வேகமாக ஃபேமிலியாக ஓடி வரோம். ஆனால் நாங்கள் போகிறோம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. கோவிலுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, நடந்தே போனோம். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட இவ்வளோ பெரிய மயில் வந்து அங்கே நின்றுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த முருகர் நீ என்னை பார்க்காம போகிற, நானே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மயிலையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்தால் 10 மணிக்கு தான் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. அடக்கடவுளே, அப்போ தான் யோசிச்சேன் இந்த மயில் என்னை பார்க்கறதுக்கு இந்த முருகர் என்ன இங்கே வந்தார். பட் நான் அவரை பார்க்காமே வந்துட்டு நீ காலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.